This video is sponsored by Gen Review. ப்ராடக்ட் சம்மந்தமான ரிவ்யூவை இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனலை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து நம்மளுடைய வீடியோவில் வந்து அதில் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறது, எப்படி வந்து அதை பப்ளிஷ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஸோ இப்போ நார்மலாக வந்து நீங்கள் யூடியூப் ஆப் வந்து எல்லா டைமே இருக்கும். ஸோ இதுதான் மேலே இருக்குது. இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ண உடனே அதோட பாட்டத்தில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஒய் அப்படின்ட்டு பாருங்கள், யூ அப்படின்னு இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மேலே உள்ள அந்த சிம்பிள் இருக்குது பாருங்கள், யூடியூபர் அப்படின்னு சொல்லி, அதுக்கு கீழே கிரியேட் எ சேனல் அப்படின்னு சொல்லி ஸ்மாலாக எழுதியிருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கீழே கிரியேட் சேனல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேனல் வந்து க்ரியேட் ஆகிரும். ஸோ அதுக்கு முன்னால் இந்த இடத்துல பிக்சர் அப்லோட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு என்ன பிக்சர் வேண்டுமோ அதை வந்து இதில் நீங்கள் என்ன செய்யலாம்னா அப்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டெமோக்காண்டி பண்ணுறேன். ஓகே, இதை பண்ணிக்குவோம். பிக்சர் வந்து அப்லோட் ஆகிரும். அடுத்து சேனலோட நேம். ஸோ சேனலுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துக்கலாம். அது எந்த நேமானாலும் இருக்கலாம். ஆனால் மற்ற சேனலை வந்து காப்பி பண்ணி அதோட நேமை வந்து வைக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நேச்சுரல் ஃபுட் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, இப்போ சேவ் கொடுத்தாச்சு. கீழே வந்து ஹேண்டில் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஹேண்டில் அப்படிங்கிறது என்னென்னா, இதுதான் உங்களுக்கு வந்து உங்கள் சேனலுக்கான ஷார்ட்டான ஃபார்ம். ஸோ இதை நீங்கள் டைப் பண்ணியும் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் நேமை மாற்றணும்னா மாற்றிட்டு அதில் கீழே அவைலபிளாக இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணணும். அவைலபிளாக இருந்தால் மாற்றிக்கலாம். ஓகே, நான் என்ன பண்ண போகிறோம்னா ஃபுட்டுன்னு மட்டும் அடிக்கிறேன். ஃபுட் H7U அப்படிங்கிறது இருக்குது, வேணும்னா அதை எடுத்துக்கலாம். ஓகே, எல்லாம் ஓகேயான பிறகு சேவ் கொடுத்துட்டு கிரியேட் சேனல் அப்படின்னு கொடுத்தோம்னா உங்களுடைய சேனல் வந்து ரெடி ஆகிரும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பில் வந்து சேனலை வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, கிரியேட் சேனல் கொடுத்துருவோம். ஒரு ஃபியூ செகண்டில் வந்து சேனல் வந்து ரெடி ஆகிடும். ஓகே, சேனல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சேனலுக்கு வந்து நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து இந்த ஒய்டி ஸ்டூடியோ அப்படிங்கிற ஆப் தேவை. ஸோ இந்த ஆப் எதுக்கு அப்படின்னா, இந்த ஆப்பை வச்சு தான் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா வீடியோஸ் எதுனாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப் வந்து கண்டிப்பாக தேவை. ஒய்டி ஸ்டூடியோ தேவை, யூடியூப் அப்படிங்கிறது தேவை. இந்த ரெண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எடிட்டிங் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ச்சியான யூடியூப் சம்பந்தமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்கள். பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. தேங்க்யூ.